வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெஸ்டரேஷன் இங்கிலாண்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கிலாண்டில் 1660லேருந்து 1688 வரைக்கும் இருந்த காலகட்டத்தை தான் நம்ம ரெஸ்டரேஷன் இங்கிலாண்டுன்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பியூரிட்டன் காலத்தில் எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ எதெல்லாம் மூடப்பட்டதோ எல்லாமே திரும்பி புழக்கத்துக்கு வந்தது. கிங் சார்ல்ஸ் செகண்ட் திரும்பி ராஜாவாக இங்கிலாண்டுக்கு வந்த உடனே இந்த ரெஸ்டரேஷன் பீரியட் ஆரம்பிச்சிடுச்சு. பொலிட்டிக்கல் மோனார்கி ஆகட்டும், பார்லிமெண்ட் அண்ட் லா ஆகட்டும், அதே மாதிரி ரூல் ஆஃப் த பிஷப்னு சொல்லக்கூடிய எபிஸ்கோப்பி, அப்புறம் ப்ரேயர் புக் எல்லாமே பழைய நிலைமைக்கே திரும்பி போயிடுச்சு. சோஷியல் லைஃப்லாம் பார்த்திங்கன்னா நோபல்ஸ் அண்ட் ஜென்ட்ரி தான் அந்தந்த ஏரியாவோட தலைவர்களாக இருந்தாங்க. பணக்காரங்களுடைய ரிலிஜனாக பார்த்திங்கன்னா ஆங்கிலிக்கனிசம் இருந்தது. பாரிஸ் சர்ச் வழக்கப்பட லோக்கல் ஸ்கொயர்ஸே பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த லோக்கல் ஸ்கொயர்ஸ்க்கும் அந்த பார்சனுக்கும் இருந்த அந்த கோல்டு வார் அதே மாதிரி தான் இருந்தது. அதை மாற்ற முடியல. யார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த நான் கன்ஃபர்மிஸ்டும் குவேக்கர்ஸும் தான். குவேக்கர்ஸ்னால் அந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் கிளாரிட்டன் கோடால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் எந்த விதமான லோக்கல் அண்ட் நேஷ்னல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லலாம் கலந்துக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் உருவாச்சு. அப்பர் கிளாஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக 2 வகையாக பிரிஞ்சிருந்தாங்க. ஒன்று விக்ஸு இல்லைன்னா டோரிஸு. டோரிஸ் கவலியர்ஸ் மாதிரியே அவங்க ரூரல் இங்கிலாண்டை ஃபார்ம் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ராஜாவுக்கு சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க. அதே சமயத்தில் விக்ஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஹெட்டர்ஸ் மாதிரியே அவங்க இந்த தொழில், வணிகம், பொருளாதாரம் இதில் தான் இருந்தாங்க. நிலம் வச்சுருந்தவங்க முக்கியமான ஆளுங்களாக இதில் இருந்தாங்க. அவங்களாம் பார்லிமெண்ட்டோட ரைட்ஸ்க்காக போராடினாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவியலில் நல்ல முன்னேற்றம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல அறிவியலை விவசாயத்தில், தொழிலில், அப்புறம் கடல் வழி போக்குவரத்தில், அப்புறம் மருத்துவத்துறையில், பொறியியல் துறையிலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த சமயத்தில் தான் 1662 கிங் சார்ல்ஸ் தி ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்ஸை ஆரம்பித்தார். அவர் கூட இருந்தது அவரோட கசன் பிரின்ஸ் ரூபர்ட். இந்த பிரின்ஸ் ரூபர்ட் அவரே ஒரு அறிவியல் அறிஞர் தான். அதனால் இந்த ராயல் சொசைட்டிக்கு அது ரொம்ப நல்ல பலனை கொடுத்தது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சயின்ஸ், ரிலிஜன் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று கலந்த மாதிரி தான் இருந்தது. முக்கியமான சயின்டிஸ்டான ராபர்ட் பாயில், அவர் ஒரு கெமிஸ்ட்டு. ஐசக் நியூட்டன், அவர் ஒரு ஃபிசிசிஸ்ட்டு. இவங்களாம் ரிலீஜியஸ் மென்னாக தான் இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் த ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ராயல் சொசைட்டி எழுதுனதே ரெஃபரன்ஸ் பார்ட் தான். அவர் பின்னாடி பிஷப் ஆஃப் ராச்செஸ்டராக பதவியேற்றிருக்னார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூட நம்பிக்கையெல்லாம் மக்களை விட்டு விலகின ஒரு காலம்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரிஞ்சுது இந்த பிளேக், இந்த நெருப்பு, இந்த வெள்ளம்லாம் கடவுள் பாவம் செஞ்சவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லைன்றது புரிஞ்சுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சூனியக்காரங்க, சூனியம் வைக்கிறது இதிலலாம் நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிது. அதனால் இந்த அறிவியல் முன்னேற்றத்தால் இந்த நல்ல பலன்கள்லாம் மக்களிடையே இருந்தது. பழைய மாதிரியே தேட்டர்ஸ் எல்லாம் திறந்துட்டாங்க. இப்போ தேட்டர்ஸ்லாம் எப்படின்னா ஒரு கூரையெல்லாம் போட்டு கேண்டிலில் விளக்கெலாம் ஏற்றி, அப்புறம் திரை போட்டு மூடுற மாதிரி இருக்கிற திரைகள்லாம் இருந்தது. பெயிண்டட் சீனரிஸ்லாம் இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெண்களோட வேடத்தையும் ஆண்கள் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பெண்களே தேட்டர்ஸில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெண்களை பார்க்குறதுக்கு நிறைய ஆண்களும் தேட்டருக்கு வந்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த நடிகைகள்லாம் ரொம்ப திறமையானவங்கன்னு சொல்ல முடியாது. முக்கியமாக நெல் குவென்ட்ன்றவங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதனால் அவங்க நடிப்பு திறமையோடு அவங்கள பார்க்குறதுக்கே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ட்ராமானாலே அது லண்டன் தான்ற மாதிரி இருந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஃபேஷனபிளாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் ட்ராமா பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஆனால் காமன் பீப்புள் அந்த அளவுக்கு வரலை. அதனாலே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் எழுதின ட்ராமாஸ்லாம் இந்த மாதிரி மக்களுடைய இன்ட்ரெஸ்ட், ஏன்னா தேட்டருக்கு வரவங்களை கவர்றதுக்காகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனாங்க. நிறைய வல்காரிட்டி இருந்தது. எந்த அளவுக்கு வல்காரிட்டினா 19ஆம் நூற்றாண்டோட கடைசி காலகட்டம் வரைக்கும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் தேட்டருக்கு போக மாட்டாங்க, போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு வல்காரிட்டி இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வைச்சர்லி எழுதின கண்ட்ரி ஒய்ஃப்ன்ற ப்ளே அவ்வளோ வல்கரான ஒரு ப்ளே. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சென்சார்ஷிப் இலக்கிய படைப்புகளுக்குன்றதை ஏற்படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு லைசன்சிங் ஆக்ட் 1663 கெவிலியர் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சு. இதோட முக்கிய குறிக்கோளே என்னென்னா பியூரிட்டன் ரைட்டிங்ஸ் எல்லாம் தடை பண்ணோன்னு. ஆனால் அவங்க
இந்த கிரேட் எபிக்கான பேரடைஸ் லாஸ்ட்டையும் பேரடைஸ் ரீகெயின்டையும் தடை செய்யலை. நிறைய இடத்துல வந்து ப்ரைவேட் லைப்ரரிஸ் வந்து காமன் ஆகிடுச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா சாமுவேல் பெப்ஸ் உடைய ப்ரைவேட் லைப்ரரியில் பெரிய பெரிய முக்கியமான வால்யூம்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி காட்டன் ஃபேமிலி வச்சுருந்த லைப்ரரிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிமார்க்கபிளான புக்ஸ் எல்லாம் அங்கே இருந்தது. எல்லா யோமேன் ஃபேமிலியிலும் பார்த்திங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃபாவது கண்டிப்பாக இருக்கும். 1684 தான் முதல்ல பப்ளிக் லைப்ரரியை லண்டனில் டெனிசன்றவர் ஆரம்பித்தார். இவர் பின்னாடி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரியாக பதவி வெற்றி பெற்றார். அதே சமயத்தில் இவர் வந்து சென்ட் மார்ட்டின்ஸ் சர்ச்லேயும் வந்து அந்த சர்ச்சோட பில்டிங்கோட கோர்ட்யார்ட்லேயே ஒரு பில்டிங் கட்டி மேல் பகுதியை லைப்ரரியாகவும் கீழே இருக்கிறவங்க வேலை செய்கிற அந்த ஏழைங்களுக்கும் அவர் கொடுத்துருந்தார். 1696 அதாவது க்ளோரியஸ் ரெவல்யூஷன் முடிஞ்சு ஒரு 8 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த லைசன்சிங் ஆக்டை வந்து நிறுத்திட்டாங்க. இப்போது இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சார்ல்ஸ் மன்னர் ஆகிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா கெவிலர் ஃபேமிலிஸ்லாம் வந்து நல்ல நிலைமைக்கு போனாங்க. கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த சின்ன சின்ன நிலம் வச்சுருந்த ஸ்கொயர்ஸும் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, அப்புறம் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா இவங்க சம்பளத்தெலாம் தீர்மானித்தது வந்து ஜஸ்டிஸஸ் ஆஃப் த பீஸ் தான். அந்த காலகட்டத்தில் ட்ரேடுக்கும் சரி இண்டஸ்ட்ரிக்கும் சரி ட்ரேட் யூனியன்ஸ்லாம் அப்போ கிடையாது. இங்கிலீஷ் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு வாழ்க்கை தரமே ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய தினசரி உணவே பார்த்திங்கன்னா பிரெட், பியர் அண்ட் மீட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட பாப்புலேஷனில் பாதி பேராது தினமும் சரியும் மீட் சாப்பிடுவாங்க. மிச்ச பாதி பேர் வாரத்தில் 2 வாட்டியாக சாப்பிட்ற மாதிரி வச்சுட்டாங்க. அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பாஸ்ட் டைம்ஸ்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதெல்லாம் வந்து பியூரிட்டன் காலத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பேட்ரிட்ஜ்ன்றது ஒரு பறவை. அதெல்லாம் வந்து ஸ்குவாஷ் மட்டுமே வந்து அதை ஒரு ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதே மாதிரி நெட்டிங் ஆஃப் பேர்ட்ஸு, ஃபாக்ஸ் ஹண்டிங், அப்புறம் வந்து இந்த டியர் அண்ட் ஃபாக்ஸை விட நிறைய நாய்களோடு போய் இந்த முயலை பிடிக்கிறது, வேட்டையாடுறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஜென்டில்மேன் வந்து குதிரையில் உட்காந்துன்னு போயிட்டு இருப்பார். அவர் பக்கத்தில் வந்து அங்கே இருக்கிற சாதாரண மக்கள்லாம் ஓடின்னு வருவாங்க. முன்னாடி வந்து தலைமை வேட்டையாளர் வந்து அவர் கையில் ஒரு பெரிய கொம்போடு போய் அந்த வேட்டையை செய்வாங்க. மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் இது ரொம்ப பாப்புலராக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ரெஸ்லிங்கு, பாக்ஸிங், ஸ்வாட் ஃபைட்டிங், புல் அண்ட் பேர் பேட்டிங், அதாவது மாடும் கரடியும் பிடிக்கிறது, அப்புறம் ஃபுட்பாலு, காக் ஃபைட்டிங், அப்புறம் வந்து ஹார்ஸ் ரேசிங் முக்கியமாக வந்து ராஜாக்கள்லாம் வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்ததுனால ரொம்ப வந்து பிரபலமாக இருந்தது. ஆனால் வந்து நாடு முழுக்க செழுமையாக இருந்ததான்னு பார்த்தா அப்படி கிடையாது. சென்ட்ரல் கண்ட்ரிஸ் தான் வந்து பணக்காரங்களாக இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தா மிடில் செக்ஸ் தான் வந்து இருந்த நாடுகள்லேயே பணக்கார நாடாக இருந்தது. அதே சமயத்தில் நார்த் சைடில் இருந்த 7 கண்ட்ரிஸும் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க. முக்கியமாக கம்பர்லேண்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஏழ்மையான நாடாக இருந்தது. ஆனால் இதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இந்த நார்தர்ன் கண்ட்ரீஸில் தான் வந்து பெரிய பெரிய கோல் மைன்ஸும் டெக்ஸ்டைல் மைல்ஸும் இருந்தது. ஆனால் அந்த டெக்ஸ்டைல் மில்ஸும் கோல் மைன்ஸும் இருந்து கூட இந்த நாடுங்க தான் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலைமை இருந்தாங்க. 2 பெரிய அழிவு இந்த காலகட்டத்தில் நடந்தது. ஒன்று வந்து பிளேகு, அப்புறம் வந்து கிரேட் ஃபயர். பிளேக் வந்து 1665 வந்து கிட்டத்தட்ட லண்டனோட பாப்புலேஷனில் 5ல் 1 பகுதி மக்களை கொன்னுடுச்சு. அதே மாதிரி கிரேட் ஃபயர் பார்த்திங்கன்னா 1666 வந்து நடந்தது. இது 5 நாள் அந்த நாடே வந்து அப்படியே நெருப்புலேயே எரிஞ்சிட்டே இருந்தது. எல்லா சர்ச்சு, எல்லா பில்டிங்குமே வந்து எரிஞ்சு போயாச்சு. ஆனால் இந்த கிரேட் ஃபயர் ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைஞ்சது. ஏன்னா வந்து லண்டன்லேருந்து எல்லா இடத்தையும் வந்து 4-5 வருஷத்துலேயே அதை புதுப்பிச்சு பிரம்மாண்டமாக கட்டிட்டாங்க. இது ஒரு சிறப்பு அந்த காலகட்டத்துக்கு. உங்களுக்கும் ரெஸ்டரேஷன் இங்கிலாண்டை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.